வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 செய்தி. முதல் செய்தி என்ன தெரியுமா? மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, லோக்கல் பாடி தேர்தல் முடிவுக்கு பிறகு சோசியல் மீடியாவில் எல்லாமே ஷேர் பண்ணுறது ரசமலாயுடைய புகைப்படத்தை தான். ராஜ் தாக்கரே அண்ணாமலையை ரசமலாய் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருந்தார்ல. இப்போ தேர்தல் முடிவு பாஜகவுக்கு சாதகமாக வந்திருக்கு. குறிப்பாக ராஜ் தாக்கரேவுக்கு அவருடைய எம்என்எஸ் பார்ட்டியெல்லாம் டிசாஸ்டர். உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கூட டபுள் டிஜிட்டில் வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க. எம்என்எஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா மக்கள். இப்போது இதனை கொண்டாடக்கூடிய வகையில் பாஜக நிர்வாகிகள் ரசமலாய் வாங்கி சாப்பிட்டு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. சில ஏஐ வீடியோக்களையும் ஷேர் பண்ணுறாங்க. அண்ணாமலை ராஜ் தாக்கரேவுக்கு ரசமலாய் ஊட்டி விடுற மாதிரி காமெடியாக சில ஏஐ வீடியோக்களையும் பார்க்க முடியுது. ராஜ் தாக்கரே கண் கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டே ரசமலாய் சாப்பிட்ற மாதிரியான புகைப்படங்களையும் ஏஐ புகைப்படங்களையும் இப்போ ட்ரெண்டிங்காக பார்க்க முடியுது. பாஜக பல நிர்வாகிகள் இந்த ரசமலாய் டாப்பிக்கை தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போஸ்ட் போட்டுக்கிருக்காங்க. உதாரணத்துக்கு அஸ்ஸாமுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ரசமலாய் புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. பெங்களூர் சென்ட்ரலுடைய எம்பி பிசி மோகன் இருக்கார்ல, 4 முறை பெங்களூர் சென்ட்ரலுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் ரசமலாயுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. பாஜகவுடைய தேசிய இளைஞரணி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரசமலாயுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணி ரிசல்ட்ஸ் வில் வின், நாய்ஸ் டசன்ட், தேங்க்யூ மும்பை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தேசிய இளைஞரணி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா தாக்கரே பிரதர்ஸு கொஞ்சம் நஞ்சம் அட்டூழியமாக பண்ணது இந்த பிரச்சாரத்தின் போது மொழி ரீதியாக வெறுப்பு பிரச்சாரம், இன ரீதியாக வெறுப்பு பிரச்சாரம், இதை தான் ஃபோக்கஸாக வச்சுருந்தாங்க. ஆதித்ய தாக்கரே அண்ணாமலையை 0 அப்படின்னாரு. தாக்கரே பிரதர்ஸுடைய உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடைய சாம்னா பேப்பர் இருக்காங்களே, அவங்க தமிழகத்திலிருந்து வந்த பிச்சைக்காரன் அப்படின்னு அண்ணாமலையை இழிவுபடுத்தினாங்க. மகாராஷ்டிராவுக்கு இன்னொரு முறை அண்ணாமலை வந்தால் காலை வெட்டுவோம் அப்படின்னு சாம்னா பேப்பர் எழுதியிருந்தாங்க. இந்த தொடர் அட்டூழியங்களுக்கு தோல்வியை மும்பை மக்கள், மகாராஷ்டிரா மக்கள் பரிசாக வழங்கியிருக்காங்க தாக்கரே பிரதர்ஸுக்கு. இன்றைக்கி இந்த செய்தி பெரிய பேசு பொருளாக ஷேர் ஆகிருக்கு. 1. 2வது என்ன பார்க்க போகிறோம்? ராசா சமீபத்தில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? கருணாநிதி அவர்கள் என்னைய பொது தொகுதியில் போட்டியிட சொன்னார். நான் தான் கேட்டு நீலகிரி தொகுதிக்கு போனேன். ஏன்னா அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் தான் கேட்டு நீலகிரிக்கு போனேன் அப்படின்னு ராசா பேசியிருக்காரு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்க, அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, ராசா அவர்கள் பெரம்பலூர் தொகுதி தனி தொகுதியாக இருந்தப்ப தொடர்ந்து பெரம்பலூரில் போட்டியிட்டார். 1996 தேர்தலிருந்து போட்டியிட்டார் பெரம்பலூரில். 96 தேர்தல், 98 தேர்தல், 99 தேர்தல், 2004 தொடர்ந்து 4 தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் ராசா போட்டிட்டார். அதில் 98ல் தோல்வி அடைகிறாரு, மீதி 3லையும் ஜெயிக்கிறாரு. எப்போ பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்டது, நீலகிரி தனி தொகுதியாக மாற்றப்பட்டது? 2009. கரெக்டாக அந்த 2009 பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு அது எப்படி கரெக்டாக நீலகிரி தனி தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு நீலகிரிக்கு ஜம்ப் பண்ணீங்க? பெரம்பலூரில் தனி தொகுதியாக 4 முறை 4 தேர்தலில் நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு தேர்தலையே நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு நீலகிரிக்கு போயிருக்கலாம். நீலகிரி பொது தொகுதியாக இருந்தப்ப போகலையே. அப்போ தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. கரெக்டாக நீலகிரி தனி தொகுதியாக மாற்றப்பட்ட அந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் நீங்கள் அங்கே தாவுனீங்க. அதனால நீங்கள் சொல்கிறத நம்ப தகுந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக பதிவுகள் போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ராசா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.